சென்ற பதிவில் நாச்சியாவரம் நாச்சியாரம்மனை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நாட்டரசங்கோட்டையில் அருளாட்சி செய்யும் கண்ணாத்தாள் என்னும் கண்ணுடைய நாயகி அம்மாவை பற்றிய மிக ஒரு முக்கியமான பதிவை சற்று விரிவாகவே நாம் காண இருப்பதால் எல்லோரும் இந்த காணொளியை கடைசி வரை பொறுமையாக கவனமாக பார்த்து இந்த யூடியூபின் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லப்படும் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வண்ணம் தங்கள் பெயரையும் ஊரையும் கோவிலையும் பதிவிட்டு ஒரு வரலாற்று மாற்றத்திற்கான அடிக்கல் நாட்டுமாறு தமிழர்களையும் குறிப்பாக நமது 76 ஊர் நகரத்தார்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அவரவர்கள் இருக்கும் மற்ற நகரத்தார்கள் வாட்ஸ்அப் குழுவிலும் இந்த பதிவை ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கண்ணாத்தாள் என்னும் கண்ணகி பற்றிய விழிப்புணர்வு எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதே என் நோக்கம். நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தாள் என்பவள் கண்ணகியே என்பது நம்மில் சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. ஆரம்பத்தில் கண்ணகி வழிபாடாக இருந்து வந்த வழிபாடு நாளடைவில் அம்மன் வழிபாடாக மாறிப்போனது தெரிகிறது. கண்ணாத்தாள் என்னும் கண்ணுடைய நாயகி அம்மாவை கண்ணுடைய நாயகி அம்மனாக மாற்றிவிட்டார்கள் என்பது தெரிகிறது. இது பற்றி பல்வேறு ஆய்வாளர்களின் கருத்துக்களையும் என்னுடைய ஆய்வையும் ஆகிய எல்லாவற்றையும் தொகுத்து மற்றவர்கள் இயற்றிய உண்மை என்னும் விளக்கில் நானும் சிறிதளவு எண்ணெயை ஊற்றுகிறேன், நீங்களும் ஊற்றுங்கள். தமிழனின் உயரிய கலாச்சாரம், புகழ்மிக்க வரலாறு, சாத்திரங்கள், இலக்கியங்கள் ஆகியவைகளினால் தமிழனுக்கு கிட்டிய அடையாளம், தனித்துவம், தனிப்பெரும் புகழ் ஆகியவைகளினால் ஏற்பட்ட ஆற்றாமையினால் உலக நாடுகளின் மத்தியில் தமிழனின் உயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீண்ட காலத்திற்கு முன்பிருந்த ஆரியர்கள் மன்னரிடம் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் தாங்கள் பெற்றிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவைகளை அழித்தும் சிதைத்தும் மாற்றியும் வந்துள்ளனர் என்று ஆய்வாளர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் மிகச்சிறந்த மன்னர்களாகிய தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், கண்ணகி வாழ்ந்த காலத்தில் மன்னனாக இருந்த கரிகால் சோழ பெருவளத்தான், கண்ணகி நீதி கேட்ட ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், கண்ணகிக்கு கோவில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் ஆகியோர் வடபுலம் வரை படையெடுத்துச் சென்று ஆரியர்களை மகத்தான வெற்றி கண்டு தமிழனின் வீரத்தை நிலைநாட்டியது ஆரியர்களின் பகை உணர்வை தூண்டியிருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. உதாரணமாக மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் தான் முதலில் எழுதப்பட்டதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழில்தான் மகாபாரதம் முதலில் எழுதப்பட்டது என்று மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் கூறுவார்கள். இந்த இடத்தில் நான் ஒரு விளக்கம் சொல்லியாக வேண்டும். அது என்னவென்றால், ஆரிய பார்ப்பனர், ஆரிய பிராமணர் என்பவர் இந்திய ஈரானியர். நன்றாக கவனியுங்கள். ஆரிய பார்ப்பனர், ஆரிய பிராமணர் என்பவர்கள் இந்திய ஈரானியர். அந்தனர், தமிழ் பார்ப்பனர், தமிழ் பிராமணர் என்பவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். உதாரணத்திற்கு 2300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சங்ககால புலவர்கள் கபிலர், குமட்டூர் கண்ணனார் போன்றவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட அந்தணர்கள். தமிழ்நாட்டு பார்ப்பர் என்றால் வானியல் அறிவால் நிமித்தம் பார்ப்பவர், அதாவது ஜோதிடம் பார்ப்பவர் என்னும் பொருளில் பார்ப்பார் என்று அழைக்கப்பட்டனர். குறிப்பாக அரசன் படையெடுத்து செல்ல நல்ல நேரம் போன்றவைகளை மன்னருக்கு உரைப்பதால் அவர்கள் அரசரிடம் செல்வாக்கை பெற்றிருந்தனர். இந்த இடத்தை பிடிக்க ஆரிய பிராமணர் போட்டியிட்டனர். பார்ப்பர் என்னும் தமிழனின் வானியல் அறிவை திருடி ஆரிய பார்ப்பனர் எனப்படும் ஆரிய பிராமணர் அதை தங்களுடையதாக்கி கொண்டனர். இவர்கள் தமிழ் பிராமணர்களுடன் திருமண சம்பந்தம் செய்து கொண்டனர். இதன் விளைவாகவே பார்ப்பார் குலம் ஆரிய சார்புடையதாக மாறியது. அப்படி திருமண சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்னும் தமிழ் பார்ப்பனர்களாகவே இருக்கின்றனர். தலைவர்களையும் உயர்ந்தவர்களையும் சான்றோர்களையும் நாம் மரியாதையுடன் ஐயா என்றும் ஐயன் ஐயர் என்றும் குறிப்பிடுகின்ற காரணத்தினால் பார்ப்பர் என்னும் பிராமணர் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள தங்கள் பெயரின் பின்னால் ஐயர் என்று போட்டுக்கொண்டு
அதை தங்கள் குலமாக ஆக்கி கொண்டனர். இதெல்லாம் ஈராயிரம் ஆண்டு கதை. இதை பற்றி இன்னும் விரிவாக வேறொரு பதிவிலே நாம் பார்க்கலாம். எனவே தான் நாம் இங்கே தமிழரின் இலக்கியம், கலாச்சாரம், வரலாறு போன்றவற்றை சிதைத்தவர்கள் ஆரியர்கள் என்றே குறிப்பிடுகின்றோம். தொல்காப்பியமே ஆரிய மரபினரான அகத்தியரின் மாணவரால் உருவாக்கப்பட்டது என்றும், தொல்காப்பியரும் திறன தூமாக்கினி என்னும் ஆரியரே என்றும் சொல்லப்படுகிறது. இதிலிருந்து தமிழையே ஆரியர்கள்தான் உருவாக்கினர் என்று மறைமுகமாக சொல்லி தமிழின் தொன்மையை சிதைத்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே 2000 வருடங்களாக ஆரியர்கள் போலியான வரலாற்றை உருவாக்கி தமிழர்களை தாழ்த்தி வந்திருப்பது உறுதியாகிறது. வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் இருந்தால் அதை ஆடிப்பெருக்கு அன்று ஆற்றில் போட வேண்டும், இல்லை என்றால் வீட்டிற்கு கேடு என்று அப்பொழுது சமூகத்தில் மிக உயரிய அந்தஸ்தில் இருந்த ஆரியர்கள் சொல் கேட்டு பயந்து தங்கள் வீட்டில் இருப்பது என்ன ஓலைச்சுவடி என்பது கூட தெரியாமல் தமிழன் ஆற்றிலே விட்ட ஓலைச்சுவடிகள் ஏராளம். இதுபோல் அக்கால ஆரியர்கள் செய்த அட்டகாசங்கள் ஏராளம் என்று பல ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பிற்காலத்தில் வந்த பிராமணர்கள் நமது தமிழ் இலக்கியங்கள் மீட்பு மற்றும் ஆன்மீகம், கலை ஆகியவைகளை கட்டி காப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். அதனையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கடல் கோளும் கரையானும் நெருப்பும் நீரும் தின்றது போக தப்பிப் பிழைத்த தமிழே இன்று நம்மிடம் உள்ளது என்று சொல்வார்கள். மீதம் இருக்கும் தமிழே நமக்கு செம்மொழி அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கும் வல்லமை பெற்றிருந்தது என்றால், முழு தமிழும் இன்று நம்மிடம் இருந்தால் நமது மொழி மட்டுமல்ல, நமது மொழி சார்ந்த கலாச்சாரமும் உலக நாடுகள் மத்தியில் கொடிகட்டி பறந்திருக்கும் என்பதில் சற்று மையமில்லை. வடமொழி ஆய்வாளர்களும் நமது தமிழை மட்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார்கள். கீழடி அகழ்வாய்வுகள் தொய்வு நிலையில் இருப்பதே அதற்கு சாட்சி. வடநாட்டில் இருந்து வந்த சிவயோகி ஒருவர் ஆடு மேய்க்கும் மூலன் உடலில் புகுந்து திருமந்திரம் சொன்னார் என்று பெருமை வாய்ந்த தமிழராகிய திருமூலரையும் வடமொழியாளராக காட்டி வரலாற்றை மாற்றி எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள். உலகத்தின் முதல் மொழியான தமிழை பேசும் நாம் இதையெல்லாம் அறிந்து தெரிந்து தூக்கம் கலைந்து விழித்து கொண்டு தடைகளையெல்லாம் உடைத்து வெற்றி நடை போட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை எல்லோரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் காணவிருப்பது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பதிவுதான். அது பற்றி நாம் விரிவாக பார்க்கும் முன்னர் கோவில் தல வரலாறு சம்பந்தமான ஒரு சிறு தகவலை பார்ப்போம். இக்கோவில் 18ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது என்றும் அதன் பெருமை பற்றியும் தல வரலாறு பற்றியும் நாம் அனைவரும் அறிந்ததே. அதில் ஆலயத்தல வரலாற்றில் கோயில் கட்டப்பட்டதில் எங்கள் முன்னோர்களின் பங்கு பற்றிய செய்தி இடம்பெறவில்லை என்று எங்கள் ஐயா திரு சேயண்ணா பாண்லானா மாணிக்கம் செட்டியார் அவர்களும் எங்கள் தந்தையார் திரு சேயண்ணா பாண்லானா மாவண்ணா சுந்தரம் செட்டியார் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், எனக்கு முன் 7வது தலைமுறையான எங்கள் பாட்டனார் திரு பழனியப்ப செட்டியார் அவர்கள் நடுவுக்கோட்டையில் வசித்து வந்துள்ளார்கள். பாட்டை அவர்கள் சிவகங்கை மன்னரிடம் கணக்கு பிள்ளையாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்று எங்கள் ஐயா சொன்னதாக எங்கள் ஐயாக்கள் வகையறாவைச் சேர்ந்த திரு வள்ளியப்ப ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சிவகங்கையின் மன்னராக யார் இருந்திருப்பார்கள் என்று காலத்தை கணக்கிடும் பொழுது அது வேலுநாச்சியாரின் கணவர் திரு முத்துவடுகநாதராக இருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. அப்பொழுது வேலை நிமித்தமாக எங்கள் பாட்டையா நாட்டரசங்கோட்டை சென்று வரும்பொழுது களைப்புற்ற வேளையில் ஒரு மரத்தடியின் கீழ் உள்ள கல்லின் மேல் சற்றே கண்ணயர்ந்த வேளையில் கல்லில் இருந்து புரண்டு கீழே விழுந்தாராம். தொடர்ச்சியாக 3 நாட்கள் இதேபோல நடந்ததாகவும் 3வது நாள் கனவில் அன்னை தோன்றி நான் இங்கே இருக்கிறேன், மன்னரிடம் தெரிவி என்று சொன்னவுடன் மறுநாள் அவர் கள்ளர் குலத்தைச் சேர்ந்த அம்பலக்காரர் மற்றும் மக்களையும் மன்னரிடம் அழைத்து சென்றிருக்கின்றார். அப்பொழுது மன்னரும் முந்தைய தினம் தனக்கும் இதுபோல் கனவொன்று வந்தது என்று சொல்லி எல்லோருமாக நாட்டரசங்கோட்டை சென்று
அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது தோண்டியவரின் கடப்பாறை பட்டு இரத்தம் தெறித்ததாம். மேலும் கவனமாக சுற்றி தோண்டி ஒரு கற்சிலையை எடுத்து மேல் வைத்தபோது ஒரு அசரீரி தோன்றி, நான் கண்ணாத்தாள், இங்கே எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள் என சொன்னதாம். மன்னரும் தன்னிடம் கணக்கனாக இருந்து நிர்வகித்து வந்த எங்கள் பாட்டையாவிடம் ஆலயம் கட்டும் பொறுப்பை ஒப்படைத்தாராம். அவ்வாறு கோவில் கட்டி முடிக்கப்பட்டவுடன் அதற்கு சான்றாக செப்பு பட்டயம் ஒன்றினை எங்கள் பாட்டையாவிற்கு மன்னர் வழங்கினாராம். கண்ணாத்தாளின் ஒரு அருளடியாருக்கு அருளாவேசம் வந்து எங்கள் பாட்டையாவிடம் அவர்தம் பரம்பரையின் மூத்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் தன் பெயரை வைக்குமாறு ஆணையிட்டதாம். எங்கள் பரம்பரையில் அன்று தொடங்கி இன்று வரை எல்லா தலைப்பிள்ளைகளுக்கும் கண்ணப்பன் என்ற பெயரை வழங்கி வருகின்றது. என்னுடைய பெயரும் அதுதான். தலைப்பிள்ளைகளுக்கெல்லாம் இக்கோவிலில் முதல் முடி இறக்கி முக்குருணி அரிசி மாவிளக்கும் ஏற்றி வரப்படுகிறது. பிற்காலத்தில் எங்கள் முன்னோர்கள் நடிகக்கோட்டையிலிருந்து குடிபெயர்ந்து மற்ற கோவிலார்களுடன் சேர்ந்து நாச்சியாபுரம் என்னும் ஊரை கிபி 1800க்கு பின் உருவாக்கி இப்பொழுது இங்கே வசித்து வருகின்றோம். அப்பொழுது இருந்த கோவில் பூசாரிகளுக்கு இந்த விவரம் தெரிந்த காரணத்தினால் பிற்காலத்தில் நாச்சியாபுரத்து பான்லானா வகையராக்கள் நாங்கள் இன்று பூசாரிகளிடம் தெரியப்படுத்தினால் அவர்கள் எங்களுக்கு முதல் மரியாதை வழங்கி காளஞ்சி கொடுக்கும் பழக்கம் இருந்து வந்தது. எங்கள் தந்தையாருடன் நாங்கள் கண்ணாத்தாள் கோவிலுக்கு சென்ற பொழுது கூட எங்கள் தந்தையாரே காளாஞ்சி வாங்கியிருக்கின்றார்கள் என்பதை நான் கல்லூரியில் படித்த காலத்தில் அறிவேன். இப்பொழுது இருக்கும் பூசாரிகள் அந்த பழக்கத்தை அறிய நியாயமில்லை. மன்னர் தந்த அந்த செப்பு பட்டயம் நீண்ட நாள் பத்திரமாகவே வைக்கப்பட்டிருந்தும் பின்னாளில் வந்தவர்கள் வயதான காலத்தில் அது என்னவென்றே தெரியாமல் பழைய பொருட்கள் வாங்க வரும் வியாபாரியிடம் போட்டுவிட்டார்கள் என்பது பின்னால் தெரிந்தது என்று எங்கள் ஐயா சொல்வார்கள். ஆக நான் மேலே குறிப்பிட்ட கதைக்கு ஆதாரம் ஏதும் இல்லை. இது நிற்க நாம் சொல்ல வந்த கருத்துக்கு வருவோம். நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் பற்றி பார்க்கும் முன்னர் கண்ணகியை பற்றி சில கருத்துக்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நலம். அதை சற்று விரிவாகவே பார்ப்போம். கண்ணகி என்றால் கண்களினால் நகை புரிபவள் என்று பொருள்படும். கண் கூட்டல் நகி கண்ணகியாகும். கோவலன் என்றால் கோவிலில் வீற்றிருப்போன் என்று பொருள்படும். கோ கூட்டல் இல் கூட்டல் அன் கோவிலன் ஆகும். அதாவது பெரிய வீட்டில் குடியிருப்பவன் என்று பொருள். கோவலன் என்று நாம் அழைக்கின்றோம். கோவிலன் என்பதற்கு பதிலாக கோவலன் என்று நாம் அழைக்கின்றோம். கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் எண்ணற்ற மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து வணிகம் செய்வோர்களின் தலைவன் மாசாத்துவன் எனப்படுவார்கள். கண்ணகியின் தந்தை பெயர் மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்றால் பெரிய நாவாய் மற்றும் கலங்களை தன்னிடம் கொண்டவன் என பொருள்படும். இந்த மாநாய்க்கன் என்பது மருவி மாணிக்கம் ஆனது என்பார்கள் தமிழறிஞர்கள். நகரத்தார்களில் நிறைய பேருக்கு மாணிக்கம் என்ற பெயர் இருப்பதை காணலாம். எங்கள் ஐயாவின் பெயர் கூட மாணிக்கம்தான். கண்ணகி காளியின் அம்சம் என்று சொல்லப்படுகிறது. கோவலன் கொல்லப்பட்டதும் தன் தவறை உணர்ந்த ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனும் அவன் மனைவியும் அரசவையிலேயே மாண்டதும் நாம் அறிந்ததே. பாண்டியன் அவைக்கு கண்ணகி சென்ற பொழுது வேப்பந்தழையும் சிலம்பும் ஏந்தி சென்றாள் என ஈழக்கதை ஒன்று கூறுகிறது. ஆத்திரமடங்காத கண்ணகி ஆவேசத்துடன் தனது ஒரு மார்பை மற்றொரு கரத்தால் பீத்து எறிந்து மதுரையை எரித்தாள். இடது மார்பில் இரத்தம் வழிய, கண்களில் கோபம் வழிய, உடல் நடுங்க அவள் அமர்ந்த இடம்தான் இன்றைய வடக்கு மாசி வீதி. கண்ணகியை இடைக்குல மங்கையர் ஆறுதல் படுத்தினர். ஒரு இடையர் குலப்பெண் கண்ணகி மார்பில் வெண்ணெயை எடுத்து பூசினாள். எரிச்சல் சற்று குறைந்தது. கண்ணகியின் மார்பின் மீது பறையர் குலப்பெண் ஒருத்தி தனது முந்தானையால் விசிறி பின் அதை கிழித்து கட்டினாள். கண்ணகிக்கு இளநீர், பானக்கம், மாவுப் பொருட்களையும் குளிர்ச்சி தனிய கொடுத்தார்கள். இதனால் மனமும் உடலும் குளிர்ந்த கண்ணகி இடையர்குல பெண்களை பார்த்து, எனது நெருப்பால் எந்த தெரு வெந்தாலும் இடைச்சேரி வேகாது என்றும், பறையர்குல பெண்ணிடம் பாருமதுரை எரிந்தாலும் பறையர் தெரு எரியாது
என்றும் கூறி வாழ்த்தியதாக செவிவழி கதைகள் கூறுகின்றன. அந்த இடத்தில் கட்டப்பட்ட கண்ணகி கோவில்தான் செல்லத்தம்மன் என்னும் செல்லியம்மன் கோயிலாகும். சிலப்பதிகாரத்திற்கு இக்கோவில் ஒன்றே சாட்சி. கண்ணகி சிறு பெண்ணாக இருந்ததினால் செல்ல ஆத்தா என்று அவர்களால் அழைக்கப்பட்டு செல்லாத்தம்மாவாக மாறி பின் செல்லாத்தம்மன் என்றும் செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றாள். கண்ணகி என்னும் செல்லாத்தம்மா இடது காலை பீடத்தில் மடக்கி வலது காலை ஊன்றிய மானிட வடிவில் 2 கைகளோடு அமர்ந்திருக்கின்றாள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள நின்றகோல காளி சிலையும் கண்ணகியாகவே கருதப்படுகிறது. மதுரையின் வைசிய செட்டியார்கள் ஆண்டுதோறும் இக்காளிக்கு விழா எடுத்து வருகின்றனர். கோவலனுக்கு மரண தண்டனை அளித்த பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ரிங் ரோட்டில் பாண்டி முடியாக காட்சி தருகின்றார். மதுரையை எரித்தபின் கண்ணகி அங்கிருந்து இரத்தம் வடிய வடிய நடந்து சென்ற இடமெல்லாம் அவளுக்கு கோவில்கள் எழுப்பப்பட்டன. மதுரை வண்டியூர் கண்ணகி கோவிலே மாரியம்மன் கோவிலாக மாறி உள்ளது. இந்த வண்டியூர் மாரியம்மன் சிலை கண்ணகி சிலை போலவே வடிக்கப்பட்டுள்ளதால் இந்த முடிவிற்கு வர முடிகிறது. மதுரை பழங்கானத்தம் அருகில் உள்ள கண்ணகி கோயிலே கருமாரியம்மன் கோவிலாக மாற்றம் கண்டுள்ளது. இங்கு கண்ணகிக்கு வெண்ணெய் பூசும் நிகழ்வு நடைபெறுகின்றது. கண்ணகி நீதி கேட்கும் முன் ஒற்றைக்கால் சிலம்பினை கழற்றிய இடமாக இது கருதப்படுகிறது. மதுரை விராட்டிப்பத்து கிராமத்தின் வழியே கண்ணகி சென்றபோது எரியும் மதுரையை திரும்பி பார்த்ததால் திரும்பி பார்த்த அம்மன் கோவில் உருவானதாகவும் சமீப காலத்தில் அது மறைந்து போனதாகவும் கூறுகின்றனர். திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் கோவலன் திடல் உள்ளது. இங்குதான் கோவலன் தலை வெட்டப்பட்டது. கண்ணகி முத்துமாலை அணிந்திருந்தாள். இதை சிலப்பதிகாரம் முத்தார மார்பின் முலைமுகம் திருகினாள் என்கிறது. திருநெல்வேலி பகுதியில் வழங்கப்படும் முத்தாரம்மன் ஒற்றை முளைச்சி அம்மன் என்று கண்ணகி வழிபடப்படுகிறாள். 1000 வைசிய மஞ்சப்புத்தூரார் அதிகம் வாழும் இடங்களில் கண்ணகி முத்தாலம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுகிறாள். முத்தாலம்மன் என்பது முத்தாரம்மன் என்பதின் மருவிய சொல். திருச்சி அருகே உள்ள திருவாச்சூரில் கண்ணகி மதுரகாளியம்மனாக வணங்கப்படுகிறாள். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள கண்ணகி கோயிலில் விழா நாளன்று பொற்கொள்ளர் ஒருவரின் தலைமுடியை ஒட்ட வைத்து பின் சிலையை மண்ணில் கரைக்கின்றனர். ராஜராஜ சோழன் தான் சிறைப்பிடித்த சிங்கள மன்னன் 5வது மகிந்தனும் மற்றும் அவன் மனைவியும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் வழிபட தஞ்சையில் ஒரு கண்ணகி கோவிலை கட்டி கொடுத்தார். அது சிங்கள நாச்சியார் கோவில் என்று பெயர் பெற்று அது பின்னாளில் மருவி இப்பொழுது சிங்களச்சி, செங்களச்சி, செங்காச்சி, செங்காயி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வாணிய வைசிய செட்டியார்கள் அதிகம் வசிக்கும் திருச்சி தொட்டியத்தில் உள்ள காளியம்மன் கோவில் கண்ணகி கோயிலாகும். இக்கோவிலை செட்டியம்மன் கோயில் என்று அழைக்கின்றார்கள். கண்ணகி மதுரையை தீக்கிரையாக்கிவிட்டு சினம் தணியாமல் நெடுந்தூரம் குருதி வழிய நடந்து வந்து சோர்ந்து போய் ஒரு ஆற்றங்கரையில் வீழ்ந்து கிடந்த நேரத்தில் அவளை எழுப்பி ஒரு முதியவர் தண்ணீர் தந்து ஆற்றுப்படுத்தினார். அவரால் அங்கே ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. அதுதான் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில். இப்பொழுது அது ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோவில் என மருவி வழங்கப்படுகிறது. மதுரையிலிருந்து கிளம்பி 14 நாட்கள் நடந்து இன்றைய கேரள மாநிலம் குமுளிக்கு மேல் அமைந்துள்ள மலையை கண்ணகி அடைந்தாள். அன்று அனுஷ நட்சத்திரம் கூடிய ஆடி வெள்ளி. அங்கே ஒரு வேங்கை மரத்தின் நிழலில் இளைப்பாறினாள். அங்கிருந்து குன்றக்குறவர்கள் அவள் கதையை கேட்டு அவளை ஆற்றுப்படுத்தினர். அன்று அவளது கணவன் கோவலன் புஷ்பக விமானத்தில் மானுட உருவில் வந்து தன் மனைவியான கண்ணகிக்கு மாலையிட்டு விண்ணுலகம் அழைத்துச் சென்றான். இதற்கு பின்னர் இந்த இடம் மங்களதேவி மலை என பெயர் பெற்றது. இதை பார்த்து வியந்த குன்றக்குறவர்கள் தாங்கள் பார்த்த காட்சியை சேரன் செங்குட்டுவனிடம் சொல்ல பின்னாளின் மன்னன் இமயத்தில் கல்லெடுத்து அதை கங்கையில் புனிதப்படுத்தி தமிழர்களை
அவமானப்படுத்தி பேசிய வடபுல மன்னர்களாகிய கனக விஜய மன்னர்களை வென்று அவர்கள் தலையிலேயே அந்த கல்லை சுமந்து வரச் செய்து கண்ணகிக்கு சிலை வடித்து பத்தினி கோட்டம் என்று ஒரு கோவில் அமைத்தான். இங்கும் மதுரை செல்லத்தம்மன் கோவிலைப் போலவே கண்ணகி 2 கைகளுடன் இடது காலை பீடத்தில் மடக்கி வலது காலை ஊன்றிய நிலையில் விரிந்த கூந்தலுடன் இருக்கின்றாள். சேரன் செங்குட்டுவன் கட்டிய பத்தினி கோட்டத்து குடமுழுக்கு விழாவில் இலங்கை அரசன் கஜபாகு உட்பட பல நாட்டு அரசர்கள் கலந்து கொண்டனர். கஜபாகுவிற்கு சேரன் தந்த பேழையில் சிலம்புகளை வைத்து வழங்கியதாக குறிப்புகள் உள்ளன. தமிழ் ஈழத்தில் கண்ணகி என்றும் சிங்களவர்கள் பத்தினி தெய்யோ என அழைத்து 10 நாள் விழா நடத்துகின்றனர். மட்டக்களப்பிலே 25க்கும் அதிகமான ஊர்களிலே கண்ணகை அம்மன் கோவில்கள் அமைந்துள்ளன. மங்களதேவி மலையில் கண்ணகிக்கு மாலையிட்டு கோவலன் விண்ணுலகுக்கு கூட்டி போனதால் பூவாடைக்காரி என்றும் அவள் அழைக்கப்படுகின்றாள். 1963ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் மங்களதேவி மலையில் பத்தினி கோட்ட கண்ணகி கோயிலை முதலில் கண்டுபிடித்து இவ்வுலகிற்கு அறிவித்த பெருமைக்கு உரியவர் பேராசிரியர் சி. கோவிந்தராசனார் அவர்கள். 2வது உலக தமிழ் மாநாட்டின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ் உலகிற்கு இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மன்னாத்திப்பாறை எனும் மங்களதேவி மலையை சுற்றி வாழும் பளிங்கர் இன மக்கள், யாதவர்கள், மலைவாழ் பழங்குடி மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிலம்பாயி, கண்ணகி, மங்களமாரி, மங்களதேவி என பெயர் சூட்டுகின்றனர். கேரள கொடுங்கல்லூர் பகவதியம்மன் ஒற்றை முளைச்சி என்ற பெயருடன் விளங்குகின்றாள். குஜராத்தில் உள்ள பாட் சாரன் பழங்குடி பெண்கள் இவ்வாறு எதிரியை அழிக்க முளையை அறுத்து பின்னர் பகுச்சாரா எனும் பெண் தெய்வமாகி உள்ளனர். பாலக்காடு, மண்டைக்காடு ஆகிய பகுதிகளிலும் கண்ணகி பகவதி என அழைக்கப்படுகிறாள். ஏரல் கொற்கை பகுதியின் வெற்றிவேலம்மனும் கண்ணகியே. இது கண்ணகி நீதி கேட்ட பாண்டிய நெடுஞ்செழியனின் தம்பியாகிய வெற்றிவேல் செழியன் கட்டிய கோவிலாதலால் இது வெற்றிவேல் அம்மன் என்னும் பெயர் பெற்றது. இதுவும் கொற்றவையாகவே வழிபடப்படுகிறது. கண்ணகி வழிபாடெல்லாம் கொற்றவை வழிபாடாக மாற்றப்பட்டதற்கு இதுவுமே ஒரு முக்கிய ஆதாரமாகும். வட்டப்பாறை அம்மன், வஞ்சியம்மன், வீரமாத்தி அம்மன் ஆகியோரும் கண்ணகியே. ஆதியில் கண்ணகிக்கு நடுகல் வழிபாடே செய்யப்பட்டதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. தொடக்க காலத்தில் கேரளத்தில் சேரன் கண்ணகிக்காக ஆரம்பித்து வைத்த மாசதிக்கல் என்னும் நடுகல் வழிபாட்டின் சடங்குகள் இன்னும் நடைபெறுகின்றன. கர்நாடகத்தில் மாசதி என்னும் பெயரில் கண்ணகி அழைக்கப்படுவதை இங்கே ஒப்புநோக்க வேண்டும். கேரளாவில் கண்ணகி வழிபாடு சங்ககாலம் தொடங்கி கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்வதையும் அதன் பின்னர் பகவதி அம்மனாக மாற்றப்பட்டதையும் காண முடிகிறது. வழிபாடு மாறினாலும் பழைய மரபுகள் மறையாமல் இருப்பதையும் அறிய முடிகிறது என்பது ஆய்வாளர்களின் கருத்து. சங்க இலக்கிய நற்றிணை பாடல் 216இல் கண்ணகி திருமா உண்ணி என்று அழைக்கப்படுகிறாள். திருமா உண்ணி என்றால் திருமகளை தன் அழகினால் தின்றவள் என்று பொருள். யாப்பருங்கலம் 351ஆம் பக்கத்தில் வெண்பாவில் எழுதப்பட்ட ஒரு பத்தினி செய்யுள் காணப்படுகிறது. பல இடங்களில் கண்ணகிக்கு எழுப்பிய கோயில்களில் கண்ணகியின் படிமம் ஒரு மார்பு இல்லாத நிலையிலேயே அமைக்கப்பட்டு ஒற்றை முளைச்சி அம்மன் என்று அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டது. ஆனால் பின்னர் வந்தவர்கள் ஒரு சிலை என்பது எல்லா உறுப்புகளோடும் அமைய வேண்டும், இவ்வாறு இடது மார்பு இல்லாமல் அங்கஹீனமாக இருப்பதால் இதனை வைக்கக்கூடாது, அங்க சிதைவு ஆகம மரபு ஆகாது என்று இச்சிலைகள் அகற்றப்பட்டு வேறு சிலைகள் இடம்பெற்றன என்று சொல்வார்கள். கண்ணகி சிலைகளெல்லாம் காணாமல் போனது இப்படித்தான். வேறு சிலைகள் வைக்கப்பட்டால் அது கண்ணகி சிலையாக இருக்க வேண்டுமே ஒழிய அவை அம்மன் சிலைகளாக மாற்றப்பட்டதிலிருந்தே ஆரிய பார்ப்பனர்களின்
உள்நோக்கம் புரிகிறது. பின்னால் கோயில் வழிபாடுகளில் தமிழ் மரபுப்படியான பண்டாரங்களும் பூசாரிகளும் நடத்தி வந்த வழிபாடுகளில் மெல்ல மெல்ல ஆரிய பார்ப்பனரால் ஆரிய நாகரிகம் நுழைந்தது. கையில் சிலம்பிற்கு பதில் சூலத்தையும் காலடியில் மகிஷாசுரனையும் வைத்து அவளை அம்மன் என்றும் சிம்மவாகினி என்றும் இடைச்சீர்கள் செய்தனர். அதோடு விட்டார்களா? இன்னொன்றையும் கேளுங்கள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பாண்டியன் இழைத்த தீங்கினால் மதுரையில் மழைவளம் குன்றி மாறி பொய்த்தது என மக்கள் நம்பினர். அப்பொழுது பாண்டிய அரசனாக பொறுப்பேற்று கொண்டவன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் தம்பியான வெற்றிவேல் செழியன். அவன் கண்ணகிக்கு நடுகில் வைத்து அவனும் மக்களும் கண்ணகியை வேண்டி பூஜைகள் செய்தனர். மழை பெய்து ஊர் செழிப்புற்றதென சொல்லப்படுகிறது. இதை பின்பற்றி கொங்கிளம் கோசர்களும் இதேபோல் கண்ணகிக்கு வழிபாடு நடத்த வராத மழை வந்ததாம். இந்த பழக்கம் இப்போதைய கேரளா உட்பட தமிழகம் முழுவதும் பரவியதாம். எனவே கண்ணகி மழை தந்ததால் மாரியம்மா என்று அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஆக மாரி அம்மாவாகிய கண்ணகியை மாரி அம்மனாக மாற்றிய ஆரிய பார்ப்பனர் புழுகுவது என்ன? ஜமதக்கினி என்னும் முனிவரின் பத்தினியான ரேணுகாதேவி என்பவள் நீராடச் செல்கையில் வானத்தில் சென்ற கந்தர்வனின் அழகில் மயங்கி மனதால் கற்பிழந்தாள். இதனால் அவளை அவள் கணவரின் ஆணையால் அவள் மகன் பரசுராமன் தலையை வெட்டி கொன்றதாக புராணம் கூறுகிறது. ரேணுகாதேவி பிழைத்து எழுந்தபோது தலை மாறியதால் மாரியம்மனாக பெயர் பெற்றார் என்று சொல்லுவது புராண புழுகிய தவிர வேறில்லை என்பர் ஆய்வாளர்கள். கதை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? இதையெல்லாம் மக்கள் எதிர்த்தாலும் அப்பொழுது இருந்த மன்னர்கள் ஆரியர்கள் கைப்பாவைகளாக இருந்ததினால் ஆலயங்கள் பிராமணர்களின் கைகளுக்கு மாறி ஒரு மாபெரும் வரலாற்று கலாச்சார அழிப்பு நம் நாட்டில் சத்தமே இல்லாமல் அரங்கேறி இருக்கின்றது. இதெல்லாம் நடந்து நீண்ட காலம் ஆகிவிட்டபடியால் நாமெல்லாம் ஏதும் அறியாத ஆட்டு மந்தை கூட்டங்கள் போல சென்று கொண்டிருக்கிறோம். பெரியார் என்னும் ஈவே ராமசாமி நாயுடு அவர்கள் சிலப்பதிகாரம் பெண்ணடிமை பற்றி பேசுகிறது என்றும் அது ஆரிய புகழ்பாடும் நூல் என்றும் பகுத்தறியாமல் சொன்ன அவருடைய கருத்தை நாம் மன்னிப்போம். ஆறுமுக நாவலர் அவர்கள் கண்ணகியை சமண மதத்து செட்டிச்சி என்று குறிப்பிடுகிறார். நகரத்தார்கள் முன்னாளில் சைவ சமயத்தை தழுவி பின் சமணத்தை தழுவி பின் மீண்டும் சைவத்தை தழுவினர். நாடுகான் காதையில் கோவலன் கொற்றவை மந்திரத்தை உச்சரித்தான் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. எனவே கண்ணகி சமணர் அல்லர் என்பது தெளிவாகிறது. கண்ணகி தன் கணவனை இழக்க காரணமாக இருந்தது அவளது கால் பொற்சிலம்பு. அதனால் நகரத்தார் பெண்கள் திருமணத்திற்கு பின் காலில் சிலம்பு கொலுசு போன்றவைகளை அணிவது இல்லை. இன்று அந்த வழக்கம் வழக்கொழிந்து வருகிறது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் கண்ணகி தன் கணவனை இழந்ததால் தமிழர்கள் ஆடியில் திருமணம் செய்வது இல்லை. புதுமண தம்பதியினர் கூடுவதும் இல்லை. சிலப்பதிகாரம் முழுவதும் அடங்கிய பதிப்பை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் 1892 வெளியிட்டார். இப்பதிப்பு வெளிவந்த பின்னரே சிலப்பதிகாரம் பற்றிய முழு செய்திகளும் தமிழ் உலகத்தை அடைந்தன. தமிழர்களாகிய நாம் அனைவரும் அவருக்கு கடன்பட்டிருக்கிறோம். கண்ணகியை பற்றிய ஆய்வில் குறிப்பிடத்தகுந்தவர் திரு யானன் மற்றும் அவருடைய மனைவி கௌரி ஆவார்கள். கண்ணகியை பற்றிய ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழகத்தில் கண்ணகியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள். திருமதி கௌரி அவர்கள் 1970ஆம் ஆண்டு பூம்புகாரில் ஒரு கோட்டத்தை கண்ணகிக்கு எழுப்பியுள்ளார். கண்ணகி தெய்வத்தின் மாற்று வடிவம் தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த பேராசிரியர் வைத்தியநாதன், பேராசிரியர் கே கங்காதரன் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் PL சாமி போன்றோர் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இன்னும் பல ஆய்வாளர்களும் கட்டுரையாளர்களும் உளர். எல்லா ஆய்வாளர்களுக்கும் தமிழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிற்க. இப்பொழுது மீண்டும் நாம் நாட்டரசன் கோட்டைக்கு வருவோம். கண்ணாத்தாள்
கண்ணகிதான் என்பதற்கான ஆதாரங்கள் என்னென்ன உண்டு என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கோவில் தல வரலாற்றின்படி கண்ணாத்தாளின் காளியாட்டம் என்னும் களியாட்ட திருவிழாவின் போது மாப்பிள்ளை வீடாக கரிகால் சோழன் மந்திரியாக விளங்கிய மகிபாலன் வம்சத்தினராகிய கணக்கர்குல பெருமக்கள் விளங்குகிறார்கள் என்பதிலிருந்து கண்ணகி வாழ்ந்த கரிகால் சோழன் காலத்திலேயே இங்கு கண்ணகிக்கு ஒரு கோவில் இருந்திருக்க வேண்டும் என்று யூகிக்க முடிகிறது. நாட்டரசர் கள்ளர் குல பெருமக்கள் அன்னைக்கு காவலாக இருந்ததினால் களியாட்ட திருவிழாவின் போது அவர்கள் பெண் வீடாக கருதப்படுகின்றனர். ஆரம்பத்தில் கண்ணகிக்கு நடுகல் வழிபாடு இருந்தது என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. பின்னால் பாண்டியர்களால் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம். எனவே வீரேந்திரன் கோட்டை என்னும் நாட்டரசன் கோட்டையில் ஆரம்பத்தில் கண்ணகிக்கு நடுகல் வழிபாடு இருந்திருக்க வேண்டும். அது தற்பொழுது கோவில் இருக்கும் இடமா அல்லது வேறு இடமா என்று தெரியாது. ஆரம்பத்தில் நகரத்தார்கள் பூம்புகாரில் இருந்தபொழுது ஆங்காங்கே கண்ணகிக்கு சில கோவில்கள் கட்டியதாகவும் அவை கடற்கோளினால் நீருள் மூழ்கின என்றும் சொல்வார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்து கிபி 706 பாண்டிய நாடு வந்தடைந்தனர். அவர்கள் முதலில் நுழைந்த இடம் காரிக்குடி என்னும் காரைக்குடி. அவர்கள் முதலில் இளைப்பாறிய இடம் இளையாற்றங்குடி. புகார் நகரத்தைப் போலவே சதுக்க பூதம் வைத்து ஊரமைத்து முதலில் குடிபுகுந்த இடமாகிய நாட்டரசன் கோட்டையில் தங்கள் குல தாயாகிய கண்ணகிக்கு ஒரு கோவில் அமைத்ததாக சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே நடுகள் வைத்து வழிபட்டு வரப்பட்ட இடமாகவும் இருக்கலாம். களப்பிரர்களின் ஆட்சி காலமாகிய கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் என்றும் அப்பொழுது தமிழகத்தில் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை என்றும் வரலாறு சொல்கிறது. அதை இங்கே நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். கருவூர் சித்தர் ராஜராஜ சோழனின் குரு என்பதால் இவர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் என கொள்ளலாம். அழகனி சித்தர் கருவூர் சித்தருக்கு மூத்தவர் என்கின்ற அடிப்படையில் இவருடைய காலமும் 10ஆம் நூற்றாண்டு என கொள்ளலாம். எனவே அழகனி சித்தர் 10ஆம் நூற்றாண்டில் கண்ணாத்தாளை தரிசித்து பாடல்கள் எழுதியிருக்கின்றார் என கொள்ளலாம். ஆக 10ஆம் நூற்றாண்டில் கண்ணாத்தாள் என்னும் கண்ணகி கோவில் இங்கு இருந்தது உறுதியாகிறது. புதுக்கோட்டை பகுதியை ஆண்ட களப்பிரர் என்னும் கள்ளர் காலத்தில் கண்ணாத்தாள் கோவில் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தானோ என்னவோ நாட்டரசர் கள்ளர்குல பெருமக்கள் களியாட்ட திருவிழாவின் போது கண்ணாத்தாளின் தாய் வீடாக சொல்லப்படுகின்றனர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் சோழராட்சி காலத்தில் பல கண்ணகி கோவில்கள் ஆரிய பிராமணரின் ஆலோசனையினால் வெவ்வேறு பெயர்களுடன் மாற்றமடைந்தன என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். இந்தியாவின் முக்கியமான கோவில்களை எல்லாம் இடித்த அலாவுதீன் கில்ஜி என்னும் கொடிய மிருகம் பாண்டிய நாட்டை பிடித்த கிபி 1300களில் அவனுக்கு பயந்து கண்ணாத்தாள் மண்ணுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது இயற்கையின் சீற்றத்தால் கில்ஜியின் காலத்திற்கு முன்னோ அல்லது பின்னோ மண்ணுக்குள் மறைந்திருக்கலாம். மண்ணில் இருந்த கண்ணாத்தாள் தான் இருக்கும் இடத்தை நமது கண்களுக்கு காட்டி கோவில் தல வரலாற்றின்படியும் எங்கள் முன்னோர்கள் சொன்ன செவிவழி கதையின்படியும் இப்பொழுது இருக்கும் கண்ணாத்தாள் கோவில் கிபி 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பது உறுதியாகிறது. கோவில் கொடிமரத்தை வைத்தவர் ராமநாதபுர சமஸ்தான மன்னர் திரு விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள். கண்ணாத்தாள் கண்ணகியே என்பதற்கான ஆதாரங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆதாரம் 1. அழுகண்ண சித்தர் அவர்கள் பாடிய பாடல்களிலிருந்தே அவர் கண்ணாத்தாளை தரிசிக்கும் பொழுது இங்கு இருந்தது கண்ணகி சிலைதான் என்பது ஐயமின்றி நிரூபணமாகிறது. இவரின் ஒவ்வொரு பாடலிலும் பல அர்த்தங்கள் துணைக்க வார்த்தைகள் வளம் வருவது பிரமிக்க வைக்கிறது. இது அதிகம் பேருக்கு தெரியாத ஒரு அருமையான இலக்கியம். இவர் கண்ணாத்தாளின் மேல் 32 பாடல்கள் கலித்தாள் இசையில் அழகான சந்தத்தில் எழுதியிருப்பதால் இவர் அழகு அணி சித்தர் என்று குறிக்கப்பட்டு இவர் பெயர் அழுகுணி சித்தர் என்று மருவியதாக சொல்வார்கள். இவர் உலகத்தின் நிலையாமை கருதி
எப்பொழுதும் கண்களில் நீர் துளிர்க்க இருப்பதனால் அழு கண்ணச் சித்தர் என்று பெயர் பெற்றார். இவர் பாடிய இந்த 32 பாடல்களிலும் ஒவ்வொரு பாடலின் 4வது அடியிலும் கண்ணம்மா என்றே அழைக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு பாடலை பார்ப்போம். பைம்பொற் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி செம்பொற் கலை உடுத்தி சேல்விழிக்கு மையெழுதி அம்பொற் பணி பூண்ட அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிரப் பாரேனோ என்று சொல்கிறார். அழுகண்ணச் சித்தரின் கண்களில் முதலில் படுவது சிலம்புதான். இந்த பாடலில் பாடகக்கால் மேல் தூக்கி என்று சொல்வதினால் அன்னை ஒரு காலை மேலே தூக்கி மடித்து வைத்திருக்கிறார் என்று பொருள்படுகிறது. 6 வீதிகள் சந்திக்கும் இடத்தில் உள்ள கோயிலில் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய தங்கத்தகட்டால் சுற்றப்பட்ட கம்பம் என்று அழைக்கப்படுகிற கொடிமரத்தை ஒட்டி நின்று அவர் கண்ணாத்தாளை வணங்கிய நிகழ்வை நமக்கு மிக அருமையாக படம் பிடித்து காட்டுகிறார். கம்பம் என்பது ஒரு வகை யோகம். யோகத்தின் மேலிருக்கும்போது கண்ணாத்தாளை வணங்கினார் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். கம்பம் என்றால் அதிர்ச்சி என்று ஒரு பொருளும் உண்டு. உதாரணமாக பூகம்பம் என்றால் நில அதிர்ச்சி. கண்ணகி தாயே, உன்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுத கண்ணராக வணங்கியதாகவும் பொருள் கொள்ளலாம். ஆனால் இவரோ இந்த 3 பொருளும் வர பாடியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது யாருக்கும் ஆச்சரியமே மிஞ்சும். இந்த பாடலிலிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்கள்: 1. கண்ணாத்தாள் கோவில் 6 தெருக்கள் சுற்றி அமையப்பெற இருந்தது. 2. கொடிமரம் தங்க வேலைப்பாடமைந்த தகட்டினால் வேயப்பட்டிருந்தது. 3. சித்தர் தரிசித்த அன்று கண்ணாத்தாளுக்கு பொன் சிவப்பு நிறத்தில் சேலை அணிவிக்கப்பட்டிருந்தது. 4. அன்னை ஒரு காலில் சிலம்பு அணிந்திருந்தாள். 5. பாடகக்காலை மேலே தூக்கி குத்திட்டு வைத்திருந்தாள். பாடகம் என்பது காலில் அணியும் ஒரு வகை அணிகலன். இங்கே ஒரு சிறிய ஆய்வினை நாம் மேற்கொள்ளுவோம். இடதுகால் மேல் தூக்கி என்று சித்தர் சொல்லவில்லை என்றாலும் சேரன் கண்ணகிக்கு கட்டிய மங்களதேவி கோவிலிலும் கண்ணகி நின்று மதுரையை எரித்ததாக சொல்லப்படும் வடக்கு மாசி வீதியில் உள்ள செல்லத்தம்மன் கோவிலிலும் இடதுகாலை மடித்து வைத்த கண்ணகி சிலை வடிவமே உள்ளது. அதுவே கண்ணகியின் வடிவமாகவும் சொல்லப்படுகிறது. கண்ணகி கோவலனிடம் சிலம்பை விற்பதற்காக கொடுத்தாள் என்றால் அவள் அமர்ந்து இடதுகாலை குத்திட்டு வைத்து வலது கரத்தால் அதை கழட்டி கொடுத்திருக்க வேண்டும். இடதுகால் வெறுங்காலாக இல்லாமல் அவள் பாடகம் அணிந்திருக்க வேண்டும் என்பது யதார்த்தம். எனவே பாடகக்கால் மேல் தூக்கி என்று சித்தர் குறிப்பிடுவது இடதுகாலைத்தான் என்ற முடிவிற்கு வரலாம். இது கண்ணகியின் சிலை வடிவத்தோடு ஒத்துப்போகிறது. அழகணி சித்தரின் அனுகிரகத்தால் இந்த அருட்பாடலின் மூலம் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாளின் உண்மையான சிலை வடிவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இடதுகாலை மேல் தூக்கி வைத்திருந்த கண்ணாத்தாளைத்தான் சித்தர் தரிசித்திருக்கிறார் என்று கொள்ளலாம். பிறகு கோவிலும் சிலையும் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. 18ஆம் நூற்றாண்டில் மண்ணிலிருந்து வெளிவந்த கண்ணாத்தாள் சிலையில் எந்த கால் குத்திட்ட நிலையில் இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் நாம் காணும் இப்பொழுதுள்ள கண்ணாத்தாளின் சிலை வலது காலை மேல் தூக்கி குத்திட்ட வண்ணம் இருக்கிறது. எனவே இந்த சிலை ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அழகணி சித்தரின் சமாதி கண்ணாத்தாள் கோவிலில் தீர்த்த தொட்டியின் கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அம்மையின் பீடத்தின் கீழ் இருக்கும் அக்கால சுரங்கரைக்கு செல்லும் வழி கர்ப்பகிரகத்திற்கு முன்னால் இருக்கும் அர்த்த மண்டபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆதாரம் 2. திருமணத்தின் போது கழுத்துரு என்னும் திருமங்கல நாண் அணியும் பழக்கம் நகரத்தார் சமூகத்தில் மட்டும் உள்ளதொரு பழக்கம். கண்ணாத்தாளுக்கு இந்த கழுத்துரு என்னும் மங்கள நாண் அணியும் மரபு இன்றும் பின்பற்றப்படுகிறது. எனவே இவள் நகரத்தார் குல கொழுந்தாகிய கண்ணகிதான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆதாரம் 3. இங்கு கண்ணாத்தாளுக்கு இன்றும் மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது. மாரியம்மாவிற்கும் ஆடி மாதம் கூழ் வார்க்கும் மரபு இருந்து வருகிறது.
இதன் பின்னணி என்னவென்றால், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்றுதான் கண்ணகி மதுரையை எரித்தாள். அவளுடைய எரிச்சலை குளிர்விப்பதற்காக அவளுக்கு இளநீர், பானக்கம், பச்சரிசிமா ஆகியன வழங்கப்பட்டதின் மரபே இது. ஆடி மாதம் அன்று மாவிளக்கு ஏற்றினால் அம்மா மனம் குளிர்ந்து அருள் புரிவாள் என்பது நம்பிக்கை. ஆதாரம் 4. எல்லா அம்மன் கோவிலிலும் சித்திரை மாத செவ்வாய் அன்றுதான் திருவிழா. இங்கு மாத்திரம் வைகாசி விசாகத்தன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த ஒரு ஆதாரமே போதும் இவள் கண்ணகிதான் என்பதற்கு. இதேபோல் இலங்கை வற்றாப்பாளை கண்ணகி கோவிலிலும் வைகாசி விழா கொண்டாடப்படுகிறது. காரணம், வைகாசி திங்களில் வருவேன் ஒரு கிழமை காட்டா விநாயகர் கோவிலுக்கே என்று கண்ணகி சொல்லி சென்றதனால் அதன்படி இலங்கை காட்டா விநாயகர் ஆலயத்தினரே தீர்த்தம் எடுத்து திருவிழாவை துவங்கி வருகின்றனர். கண்ணகியின் அந்த வாக்கிற்கிணங்க கண்ணாத்தாள் கோவிலிலும் கோயிலுக்கு முன்பாக உள்ள சித்தி விநாயகரை வழிபட்ட பின்பே கண்ணாத்தாளை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வைகாசியில் வருவேன் என்று கண்ணகி சொல்லி சென்றதினால் அவளை வரவேற்கும் முகமாக நாட்டரசன் கோட்டையிலும் நாம் வைகாசியில்தான் விழா எடுக்கிறோம். ஆதாரம் 5. இங்கு பாரசீவர்களாகிய உவச்சர்கள், வேளார்கள் தான் பூசாரிகள். இது அம்மன் கோவிலாக இருந்தால் இப்பொழுது உள்ள நடைமுறையில் ஆரிய பார்ப்பனராகிய ஐயன்மார் தானே பூசை வைப்பர். உவச்சர்கள், வேளார்கள், பட்டர்கள் ஆகிய இவர்களெல்லாம் வேளா பார்ப்பர் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கு இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன. வேளா பார்ப்பர் என்றால் வேள்விகள் செய்யாத பார்ப்பர்கள் என்று பொருள். ஆரிய பார்ப்பர்கள் அரசர்களுக்கு நெருக்கமானதால் வேளா பார்ப்பர்கள் தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்பட்டனர். நாளடைவில் இவர்கள் காளி, கண்ணகி போன்ற கோவில்களில் மட்டுமே பூசாரிகளாக மாறினர். கண்ணாத்தாள் தனக்கு பூசை செய்ய உகந்தவர்கள் பொன்னமராவதியில் இருக்கிறார்கள் என்று ஒருவர் மேல் அருள் வந்து சொன்னதாக தல வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. பொன்னமராவதியில் உள்ள அழகிய நாச்சியம்மா கண்ணகிதான் என சொல்லப்படுகிறது. ஆதாரம் 6. மதுரை செல்லத்தம்மன் என்னும் கண்ணகியை திருவிளையாடல் புராணம் வடக்கு வாச்செல்வி என்று கூறுகிறது. வடக்கு வாச்செல்வி என்றால் வடக்கு வாழும் செல்வி என்று பொருள். மண்ணிலிருந்து வெளியே எடுத்த கண்ணாத்தாளை எடுத்து வரும் பொழுது சிவன் கோவிலில் கிழக்கு நோக்கி இறக்கி வைத்துவிட்டு மறுநாள் பார்த்தபோது அவள் வடக்கு நோக்கி திரும்பியிருந்ததாகவும் அதனால் கண்ணாத்தாள் வடக்கு நோக்கியே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் தலபுராணம் சொல்கிறது. ஆதாரம் 7. ஆடி மாதத்தில் முளைக்கூட்டு திருவிழா 10 நாள் நடைபெறும். 9 வெள்ளி முளைப்பாரி ஓட்டிலும் 1 தங்க ஓட்டிலும் முளைப்பாரி போட்டு வளர்க்கப்படும். தங்க முளைப்பாரி அம்மன் தலையில் தாங்கி ஆடி பௌர்ணமி காலையில் திருவீதி உலா நடைபெறுகிறது. எந்த அம்மன் கோவிலிலும் அம்மன் தலையிலே முளைப்பாரி தாங்குவது இல்லை. இன்னொரு தகவலையும் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதுரை தீக்கிரையாக்கப்பட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் மரணமடைந்த போது அவன் தம்பியும் அடுத்த இளவரசனுமான வெற்றிவேர் செழியன் வந்து ஆட்சி பொறுப்பேற்றான். இச்சம்பவத்திற்கு காரணமான பொற்கொல்லன் வஞ்சிப்பத்தனையும், அதாவது தன்னுடைய அண்ணன் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் அவனது மனைவி இறந்ததற்கு காரணமான பொற்கொல்லன் வஞ்சிப்பத்தனையும் அவனோடு சம்பந்தப்பட்ட 1000 பேர்களையும் வெற்றிவேர் செழியன் தூக்கிலிட்டான். கண்ணகிக்கு நடுகள் எடுத்து வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. தலபுராணத்தில் கண்ணாத்தாள் 1500 ஆடுகள் பலி கேட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் இதுதானா என்னவோ. சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் மனைவி கோப்பெருந்தேவியின் சிலம்பை திருடியது பொற்கொல்லன் வஞ்சிப்பத்தன் ஒருவன் மட்டுமே. ஆனால் பாண்டியன் தம்பியாகிய வெற்றிவேல் செழியன் பொற்கொல்லனோடு சம்பந்தப்பட்ட 1000 பேர்களையும் தூக்கிலிட்டான். இங்கே கண்ணாத்தாளுக்கு 1499 ஆடுகளை வெட்டி பலி கொடுக்கும்போது ஒரு சொட்டு இரத்தம் கூட வரவில்லை என்றும் 1500வது ஆட்டை
வெட்டி பலி கொடுக்கும் போது மட்டுமே இரத்தம் வந்ததாகவும் தலபுராணத்தில் சொல்லப்படுவதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆக நகரத்தார் குல தோன்றலான கண்ணாத்தாள் என்னும் கண்ணுடைய நாயகி என்னும் கண்ணகியின் சிலை எப்பொழுது அகற்றப்பட்டு கொற்றவையின் சிலை அங்கே வைக்கப்பட்டது? அல்லது 2 கரங்களுக்கு பதில் 8 கரங்களும், சிலம்பு இருக்கும் கைகளில் சூலமும், காலின் கீழ் சண்டாசுரனும் பிற்சிற்கையாக சேர்க்கப்பட்டதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ஆராய்ச்சிக்கு உரியது. இப்படி கண்ணாத்தாள் என்னும் கண்ணகி வழிபாடு அம்மன் வழிபாடாக மாறிப்போனாலும் கோவிலில் பின்பற்றப்படுகிற மரபுகளும் சடங்குகளும் மட்டும் கண்ணகிக்கு உரியனவாக திகழ்வதால் தான் நமக்கு உண்மை நிலை தெரிய வருகிறது. நாட்டரசன் கோட்டையில் மட்டுமல்ல, தமிழகம், சேரநாடாகிய கேரளா, இலங்கை ஆகிய எல்லா இடங்களிலும் ஆரிய பார்ப்பனரின் கைவரிசை இருந்தாலும் அவர்களால் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மாற்ற முடியவில்லை என்பது புரிகிறது. இப்பொழுது ஒரு காட்சி நம் கண்முன்னே விரிகிறது. சேரநாடு என்னும் கேரளா உட்பட தமிழகம் எங்கெங்கிலும் ஊருக்கு ஊர் என்று சொல்லும் அளவிலே கண்ணகி சிலைகளே இருந்தன. இலங்கையிலும் அவ்வாறே இருந்து எங்கும் கண்ணகி வழிபாடே அதிகம் நடந்தன. சற்றே யோசித்து பாருங்கள். அத்தனை கண்ணகி சிலைகளும் அம்மன் சிலைகளாக மாற்றப்பட்டன என்பது எத்தனை பெரிய கலாச்சார அழிவு! கண்ணகி என்கின்ற ஒரு இமயமலையே மறைக்கப்பட்டும் எத்தனை பெரிய மடையர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! கண்ணகி தலைவிரித்து ஆடினாள், அநீதி ஒழிந்தது. கண்ணகியை ஒழித்து வைத்தார்கள், இன்று அநீதி தலைவிரித்து ஆடுகிறது. நமக்கு அநீதியை எதிர்க்கும் மனோபாவம் குறைந்ததற்கு கண்ணகி வழிபாடு இல்லாமல் போனது ஒரு காரணம். ஒரு பக்கம் அக்கால ஆரிய பார்ப்பனர் செய்த பெரும் சதி, மறுபக்கம் தாங்கள்தான் பகுத்தறிவு கொம்பர்கள் என்று கூறிக்கொள்கிற ஆத்ம அறிவே இல்லாத கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என திரிகின்ற ஒரு கூட்டம். இந்த இரண்டிற்கும் நடுவிலே இருண்டு கிடக்கிறான் தமிழன். ஆக கண்ணாத்தாள் வழிபாடு கண்ணகி வழிபாடாகவே நடத்தப்படல் வேண்டும். இப்பொழுது உள்ள கண்ணுடைய நாயகியம்மன் சிலை ஆராயப்படல் வேண்டும். கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோவிலாகிய இது கண்ணாத்தாள் என்னும் கண்ணகி திருக்கோவிலாக பெயர் மாற்றம் செய்யப்படல் வேண்டும். அப்படி மாற்றம் செய்யப்பட்ட முதல் கோவில் நமது நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோவிலாக இருக்க வேண்டுமென நகரத்தார் குல கண்மணியாம் கண்ணகியை கண்ணம்மா என்று அன்புடன் அழைத்த அழுகண்ண சித்தரின் பெயரால் விண்ணப்பிக்கின்றேன். அது நடந்தேறும் காலம் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கை கொள்வோம். மேலும் தமிழகத்தில் உள்ள கண்ணகி வழிபாடு அம்மன் வழிபாடாக மாற்றப்பட்ட 1000 கோவில்களிலும் மீண்டும் கண்ணகி வழிபாடு நடத்தப்படல் வேண்டும் என்று சொன்னால் அது அரசாங்கத்தால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒன்று. அரசாங்கம்தான் கண்ணகி ஆராய்ச்சி குழு என்ற ஒன்றை ஏற்படுத்தி ஆவண செய்ய வேண்டும். இதுவே தமிழக மக்கள் அனைவரின் விருப்பமாகவும் இருக்கும். தமிழகம் எங்கும் மீண்டும் கண்ணகி வழிபாடு நடக்கும் என்று நம்பிக்கை கொள்வோம். முத்தாய்ப்பாக ஒரு தகவல். கம்பர் உவச்ச குலத்தவர். எனவே அவர் சோழ நாடு நீங்கி அவருடைய உறவினர்களாகிய உவச்சர்கள் நாட்டரசன் கோட்டையில் வாழ்ந்திருந்ததால் அவர் இங்கு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வூர் வந்த கம்பர் ஊர் எல்லையில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களிடம் சோறு எங்கே விற்கும் என்று கேட்க சோறு தொண்டையிலே விற்கும் என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். காட்டெருமை மேய்க்கின்ற காளையிற்கு நான் தோற்றேன், இனி என் நாட்டரசன் கோட்டை நமக்கு என்று வியந்து இவ்வூரிலேயே தம் இறுதி நாளை கழித்து இங்கேயே சமாதியும் ஆகிவிட்டார் கம்பர். இந்த சமாதியின் மண்ணை குழந்தைகளுக்கு கரைத்து புகட்டினால் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வல்லவராவர் என்பது நம்பிக்கை. கண்ணுடைய நாயகி அன்னையின் மேல் ஆசிரியப்பாவிலே நான் எழுதிய ஒரு பாடல் இதோ. நாட்டின் அரசனவன்
எங்கள் குலமு பாட்டன் பொறுப்பிலே கட்டிய கோவிலாம் நாட்டரசன் கோட்டை வாழ்கின்ற வாழ்வரசி, மண்ணிலிருந்தே அருள் காட்டி வெளிவந்து கண்ணாய் காக்கின்ற கண்ணாத்தாளே, கண்ணகி தாயே, காளியின் அம்சமே, திருமா உண்ணியே, கண்மணியே கண்ணம்மா, கருமாரி தாயே, மங்களா தேவி, செல்லத்தாயே, செல்லாத்தம்மா, அழகு நாச்சி, பொன் அமராவதி தாயே, மதுரகாளியே, முத்தாரம்மா, மதுரை பாண்டிமுனி வணங்கும் தாயே, கண்ணகையே, பத்தினி தெய்யோ, மண்டைக்காடு பகவதி அம்மா, கொடுங்கல்லூர் பகவதி, வற்றாப்பளையம்மா, ஆத்தூர் கண்ணகியே, வண்டியூர் மாரியம்மா, கம்பத்தடிகாளி, தொட்டியத்து காளியம்மா, கண்ணா நந்தி என்னும் கண்ணகியே, மாசத்தியே, வெற்றிவேலம்மா, வீரமாத்தியே, வட்டப்பாறையம்மா, வஞ்சியம்மா, நேத்ராதேவியே, தஞ்சை சிங்களநாச்சி செங்காயி, ஆத்தா கண்ணாத்தா, எங்கள் பரம்பரையின் மூத்தாம் பிள்ளைக்கு வழி வழியாய் தன் பெயரை இட வேண்டும் எனச் சொல்லி பேர் வழங்க வைத்தவளே, எண்ணாமலே அருளும் எம்குல தெய்வமே, விண்ணோரும் வணங்கும் வடிவழகே, உந்தன் பின்னோடி என்றும் பணிந்தோமே. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த இன்னொரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நகரத்தார் எம் ஸ்டார் சேனல்.